ஏயில் எரியப்பட்ட ஒரு பந்தின் பாதை ஏபியை காட்டுகிறது. பொருளில் ஒரு பொருள் எறிகிறாங்க, அது ஏபி பாதையால் போகுதான். வழித்தடையை புறக்கணிக்கத்தக்க பின்வரும் கூற்றுகளை கருதுக. சரி, இந்த எரிய பாதைக்கான வேக வரைபை இந்த கீழ் இருக்கும் பாருங்க. வியால தொடங்குது. கிடைக்கூறு நிலைக்குத்து கூறு, உச்சப்புள்ள கிடைக்கூறு ஒன்று இருக்கும், கீழ் நோக்கி வி இருக்கும். இதில் விஓ வையா இருக்கும், இது விஓ மைனஸ் வையா இருக்கும். சரியா, இதெல்லாம் கேட்க போகிறாங்க. பாதையின் உயர்ந்தபட்ச உயரத்தில் பந்தின் வேகம் 0. பாதையின் உயர்ந்தபட்ச விவை, அதாவது நிலைக்குத்து கூறு 0 இருக்கும். கிடைக்கூறு விஓஎக்ஸ் என்ற ஒரு வேகம் காணப்படும் என்று போட்டிருக்கும். அப்போ பாதை உயர்ந்தபட்ச உயரத்தில் பந்தின் வேகம் 0 கூற்று ஒரு பிழையான கூற்று. சரியா, கிடைக்கூறுல ஒரு வேகம் ஒன்று காணப்படும். புள்ளி பியில் பந்தின் வேகம் புள்ளி ஏயில் உள்ள வேகத்திற்கு சமன். அதாவது புள்ளி இந்த இருக்கு ஏ, புள்ளி இந்த இருக்கு பி, இதில் வேகம் சமனான்னு கேட்டால் வேகத்தில் பெருமானம் சமனாக இருக்கும். பட் திசை அடிப்படையில் வேகம் எதிரெதிர்ப்பு இதாக கண்டுபிடிக்கும். இதில் மைனஸ் விஓவை, இது ப்ளஸ் விஓவை. அப்போ வேகத்தில் பருமன் சமன்னு சொல்லியிருந்தால் சமனாக இருக்கும். பட் இதில் வேகம் மட்டும் தனியாக இருக்கிறதால, ஆகவே திசை கணிக்கப்படும்ன்றதால இந்த கூற்றும் பிழையாக இருக்கும், எதிரெதிராக இருக்கும் திசை அடிப்படையில். புள்ளி பியில் உள்ள இயக்கப்பாடு சக்தி புள்ளி ஏ உள்ள இயக்கப்பாடு சக்திக்கு சமன் கட்டுறாங்க. ஈ7 அரைம்பி வர்க்கம் இந்த ஏ புள்ளிக்கு பாவிச்சா, இதே பி புள்ளிக்கு பாவிச்சோம்னா ஈ7 அரைம்பி வர்க்கம் தான் பாவிப்போம். பட் சக்திக்கு திசை இல்லை, அதனால இந்த ரெண்டு பெருமானமும் சமனாகத்தான் இருக்கும். ஆகவே இதில் சி மாத்திரம்தான் சரியான கூற்றாக இருக்கும். சி மாத்திரம். ஓகே, அப்போ சி மட்டும் தான் சரி, சி மாத்திரம் சரியானதாக இருக்கும்.